தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு சூப்பரான அரசு வேலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனதுலேருந்து எனி டிகிரி நீங்கள் படித்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ நான் 11th படிச்சிருக்கேன், 12th படிச்சிருக்கேன், நான் இல்லை இந்த மாதிரி டிகிரி பண்ணியிருக்கேன், பிஎஸ்சி பண்ணியிருக்கேன், நீங்கள் எது படித்தாலும் பிரச்சனையே வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் கேட்டகரி வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 69,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட கேட்டகரி அண்ட் உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகும் சேலரி. மற்றபடி உங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 69,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 19/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பராக வந்து என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அது நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் அப்ளிகேஷன் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ப்ராப்பராக உங்களுக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு லிங்காக ஃபஸ்ட் லிங்காக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கான்ஸ்டபிளில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 996 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஆண்களுக்கு மட்டும், சரியா? ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 79 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓவராலாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 9,175 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 900க்கும் அதிகமான வேகன்சி இருக்கும்போது அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகன்சி இருக்குது, இன்னுமே ஜாப்கள் இருக்குது. அது என்னென்ன எவ்வளோ வேகன்சி அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,700 ஆரம்பிச்சு 69,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்தியா முழுவதும் வேகன்சி இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதிர்பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 673 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே, ஓகேவா? ஸோ இது வந்து ஆண்களுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ வேகன்சி இருக்குது. ஸோ பெண்களுக்காக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 8 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆண்களுக்கு மட்டும் 673, பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இந்தியா பேசிஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன ஜாப் போஸ்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசனுக்கும் எலக்ட்ரிஷியனுக்கும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றது இந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு டோட்டலாக 20 வேகன்சி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பட் மேலே சொல்லக்கூடிய இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் அண்ட் பெண்கள் 2 பேருமே சரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21லேருந்து 27 வயதுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் போஸ்டிங் டிரைவருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 21லேருந்து 27 தான் இருக்கணும். பட் இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். கான்ஸ்டபிளில் இருக்கக்கூடிய செகண்ட் போஸ்டிங் அதாவது கான்ஸ்டபிள் டிரைவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கான்ஸ்டபிளில் மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிளு, காப்லர், கார்பெண்டர், டெய்லர், பிராஸ் பேண்ட், பைப் பேண்ட், கார்டனர், பக்லர், பெயிண்டர், குக், வாட்டர் கேரியர், வாஷர்மேன் அண்ட் உமன், பார்பர் கம் ஹேர் ட்ரெஸ்ஸர், சஃபாய் கராமாச்சாரி, மேசன், பிளம்பர் அண்ட் எலக்ட்ரிஷியன் இந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 23 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டபிள் டிரைவருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் இருக்கக்கூடியதுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜாப்போட ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 27 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 5 சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 33 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 31 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க.
இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 19/5/2026 சாயந்தரத்துக்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இன்கேஸ் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இல்லாமல் வேறு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி அந்த டேட்டை ஃபாலோ பண்ணி அதற்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் டிரைவர் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க, ஆண்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு ஓகே அப்படின்னு இருக்காங்க. த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். கனரக வாகனம்னு சொல்லுவாங்களா, 4 வீல் வச்சிருக்கக்கூடிய பெரிய வாகனங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த வாகனத்தோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மோட்டார் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதே மாதிரி தான் 10th இல்லை நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இதற்கும் இதற்கும் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மூலமாக நீங்கள் வந்து கோர்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி அதை வச்சு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ட்ரேட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதே மாதிரி தான் 10th இல்லைனா 12th இருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மேசன் எலக்ட்ரிஷியனுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் 10th இல்லைனா 12th நீங்கள் வந்து படிச்சிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மேசன் ஆர் எலக்ட்ரிஷியன் ரிலேட்டடாக 1 year உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஜாப் போஸ்டிங் சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதற்கான குவாலிஃபிகேஷனை வச்சு உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th தான் வந்து கேட்டிருக்காங்க, அதிகபட்சமாக வேறு ஒன்றுமே வந்து கேட்கல. ஸோ 10th 12th இருக்கும்போது அப்ளை பண்ணுறக்கூடிய அதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதற்கான அப்ளிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதற்கான அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20/4/2026 19/5/2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற டைமில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் செக் பண்ணி பார்த்தா எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஸோ அதை எங்கே நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 rupees பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் எல்லாமே இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். மற்றபடி மேல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட், ஜென்ரல் கேண்டிடேட் எல்லாத்துக்கும் 100 rupees பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஜாப்புக்கு எக்ஸாமினேஷன் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நம்ம சென்னையிலே வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸும் வந்து கிளியராக வந்து உங்களால் வந்து அலோகேட் பண்ணிக்க முடியும். வேறு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி 20ஆம் தேதி 4ஆம் மாதம் தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த அப்ளிகேஷன் எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் செகண்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்களே, ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து எரர் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ எந்த டேட்டுக்கு நீங்கள் அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும் அப்படின்ற விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்லேயே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ 20ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 காலை 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இந்த சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓரளவு இந்த ஜாப்பை பற்றி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக வந்து என்ன டவுட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.